மை டியர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் சமையலை தவிர்த்து நான் ஒரு மருத்துவ குணமுள்ள பொருளை சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை, வயிற்றில் நீர்க்கட்டி உள்ள பிரச்சனை, இதுக்கெல்லாம் எந்த ஒரு தீர்வு இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. அதுக்கு நான் ஒரு தீர்வு தான் கொண்டு வரேன். இது கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். இந்த கருஞ்சீரகத்தை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் குடித்து அருந்திட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த நீர்க்கட்டி பிரச்சனையானது, டைராய்டு பிரச்சனை, அப்புறம் இந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். 100 கிராம் கருஞ்சீரகம், 100 கிராம் வெந்தயம் சரி பங்காக எடுத்துக்கோங்க. இதில் பாதி பங்கு 50 கிராம் ஓமம் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ஓமம், 2 கிளாஸ் கருஞ்சீரகம், வெந்தயம் எடுத்து தனித்தனியாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வறுக்கிற மாதிரியே கருஞ்சீரகத்தை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெந்தயத்தை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓமமை போட்டு வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கருஞ்சீரகத்தை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு புழு பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால் கழுவி ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை சட்டியில் வறுத்து யூஸ் பண்ணால் நல்லது. கருஞ்சீரகம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது நைட் கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்து கொஞ்சம் மிதமான சூட்டில் குடிச்சு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.